நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஜாஷ்வா டிவி நேயர் அனைவருக்கும் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கதை கேட்பதற்கு முன்பாக நம்ம தலைகளை தாழ்த்தி ஆனந்த சமத்தில் ஏசப்பா எங்களோடு பேசுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த நாளில் கூட ஆண்டவரே கதை கேட்பதற்கு முன்பாக எங்களை தாழ்த்தி இந்த சமத்தில் ஒப்பு கொடுக்குறேன் தாப்பனே. ஏசப்பா, இந்த இதுவரையும் எங்களை நடத்தி வந்தீரப்பா. அந்த லந்தன நாட்கள் பிரவேசிப்பதற்கு உதவி செய்தீரப்பா. அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, அந்த நாளில் கூட வரப்போகிற நாட்களில் கூட ஆண்டவரே இம்மட்டும் எங்களை நடத்தி வந்தீரப்பா. அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, வருகின்ற நாட்களில் ஆண்டவரே ஏசப்பா அப்பா அந்த வாரத்தில் கூட ஆண்டவரே ஏசப்பா உடைய பாடுகளை அதிகமாக நாங்கள் சிந்தித்து பார்க்கவும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு பட்ட அடிகளையும் ஆண்டவரே அதிகமாக நாங்கள் ஆண்டவரே தியானிக்கவும் அடிப்பட்ட கிருபையிலே எங்களுக்கு கொடுக்க முடியாத செபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய விலையேற பெற்ற சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் வல்லமையினாலே ஆண்டவரே எங்களை ஆண்டவரே நீர் ஆண்டவரே சீர்படுத்தி வருகிறீரப்பா. அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கென்று நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு உதவி செய்யுங்கப்பா. அனுதினமும் ஆண்டவரே உம்முடைய சிலுவையை எடுப்பதற்கு எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. சிலுவைனா பாடுதான் ராஜா. அந்த மத்தியில் கூட ஆண்டவரே எங்களை நடத்தி வரிய பாதைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நேரம் முழுவதும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் அடையாள இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வாதம் வளர்த்து இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஜனாதிபதி வந்திருக்கிறாரு. அந்த ஜனாதிபதியை நம்ம எப்படிலாம் கனப்படுத்தணும்? நம்ம சர்ச்சை தேடி எவ்வளோ தூரம் நம்ம சர்ச்சில் வந்து அமர்வதற்கு நம்ம ஒரு பாக்கியம் செய்திருக்கிறோம். ஜனாதிபதியே அவரே நம்ம சர்ச்சை தேடி வந்திருக்கிறாரு. இந்த பிரசங்கியார் எப்படி பேச போகிறாரோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குருவானவர் மனதை சிந்தித்தவராக ஜனாதிபதி திடீர்னு நம்முடைய ஆலயத்துக்கு வந்துட்டாங்க. வருகின்ற பிரசங்கியார் வந்து ஒரு தாக்குற அளவுக்கு எதுவும் பேசிவிடக்கூடாதே அப்படின்னு சொல்லி எண்ணமுற்றவராக ஒரு மனதில் நினைத்தவராக அந்த குருவானவர் அந்த மனதளவில் அவர் எப்படி பேச போகிறான்னு ஒரு குழப்பத்தோடு அவர் நினச்சிதாரு காணப்பட்டார். இது எங்கே நடந்ததுன்னா அமெரிக்கா தேசத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். இது வந்து ஒரு பீட்டர் கார்ட்ரைட்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு சுவிசேஷம் அறிவித்து வந்த ஒரு நற்செய்தியாளர். அவர் வந்து 70 ஆண்டு காலமாக ஊழியத்தை செய்து வருகின்றார். இந்த ஊழியத்தை செய்து வருகின்ற இந்த நாட்களில் கூட அவர் வந்து பிரசங்கம் வந்து அவருடைய செய்தியானது வித்தியாசமாக இருக்கும். ஆசீர்வாதமான அந்த பிரசங்கமாக அந்த செய்தியாக இராதபடி மற்றவர்களை உணர்த்துகிற அளவுக்கு நம்ம செய்கிற தவறுகளை உணர்த்துகிற அளவிற்கு அவருடைய செய்தி இருக்கும். ஒரு வல்லமையான ஒரு பிரசங்கியாராக அவருடைய செய்தி வந்து வல்லமையுள்ளதாக என்ன செய்யும் காணப்படும். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு நாள் வந்து ஒரு மெத்தடிஸ்ட் சபைக்கு அவரை அழைத்து இருந்தாங்க. அமெரிக்கா தேசத்தில் ஒரு மெத்தடிஸ்ட் சபைக்கு அவரை பேசும்படி அவரை வருந்தி அழைத்தாங்க. உடனே அவர் வந்து அந்த ஆலயத்துக்கு குறிப்பிட்ட ஒரு நாள் குறிக்கப்பட்டது. அந்த நாட்களில் அவர் வந்து பேசும்படியாக அவர் அந்த ஆலயத்திற்கு வர்றாரு. அப்போ ஆலயத்தில் வரும்போது அந்த பிரசங்கத்திற்கு முன்பாக ஒரு பாட்டு பாடுவாங்க அப்போ தானே. அந்த நேரம் தான் ஃபஸ்ட்லே சர்வீஸில் வந்து எல்லாம் அமைதியாக நடந்து கொண்டிருக்குது. ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் நடந்து கொண்டிருக்குது. நடந்து முடிக்கும் இப்போ செய்திக்கு முன்பதாக பாடல் பாடப்படும் சொல்லி சொன்னோன்னே அந்த பாடிக்கிட்டே இருக்கும்போது அந்த அமெரிக்கா தேசத்தில் அப்போது இருந்த ஜனாதிபதி என்ன செய்கிறாரு, உள்ளே வர்றாரு. அவர் பேர் ஆண்ட்ரூ ஜாக்சன்.
அமெரிக்கா ஜனாதிபதி ஆண்ட்ரூ ஜாக்சன் வந்து என்ன செய்கிறாரு, அந்த மெத்தடிஸ்ட் சபைக்கு அவர் என்ன செய்கிறாரு, வர்றாரு. யாரும் அழைக்கலை. ஜனாதிபதி அவர் அந்த ஆலயத்துக்கு மெத்தடிஸ்ட் சபைக்கு நினச்சிட்டு வந்துட்டார். இதை பார்த்த குருவானவருக்கு என்ன செய்யனே தெரில. மெதுவாக போய் அவர் நினச்சிதாங்க அவருக்குடைய உபசரித்து அவருடைய இருக்கையில் நினச்சிதாங்க அமர வைத்தாங்க. மேலான இடத்துல அவர் நினச்சிதாங்க, உயர்ந்த இடத்துல அவர் உட்கார வைத்தாங்க. அவர் உட்கார்ந்தார். உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இதை அந்த அவரோட உடனே இவருக்கு, ஐயோ பிரசங்கர் வந்திருக்கிறாரே, இந்த பிரசங்கர் நம்ம கூப்பிட்டுருக்குறோமே, இந்த நேரத்தில் ஜனாதிபதி வரும்போது நம்ம அவருக்கேற்ற செய்தியில் தான் நம்ம சொல்லணும், அவரை மனது வந்து சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு செய்தி சொல்லணும். ஆனால் இந்த பிரசங்கர் அப்படி இல்லையே, நான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக போய் என்ன செஞ்சாராம், பிரசங்கர் காதில் போய், இந்த பிரசங்கம் ஆரம்பிக்கலை, பாட்டு நடந்துகிட்டு இருக்குது, அந்த பிரசங்கர் காதில் போய், நம்ம சபைக்கு யார் வந்திருக்கிறாங்க, அவர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு, ஜனாதிபதி வர்றதை பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. ஆனாலும் அந்த குருவானவர் போய் என்ன செய்கிறாங்க, அந்த ஒரு பெரிய விஐபி வந்தால் எல்லாருமே கொஞ்சம் என்ன செய்வாங்க, ரொம்ப அது கொஞ்சம் அலர்ட் ஆயிடுவாங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன செய்வாங்க, ஒரு பரபரப்பு காணப்படும். அதே மாதிரி இந்த குருவானவருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஓடி போய் அந்த பிரசங்கியார் இடத்துல போய் சொல்கிறாரு. நீங்கள் வந்து நம்ம காதில் வந்து சொல்கிறாரு, இங்கே நம்ம சபையை தேடி நம்ம ஜனாதிபதி வந்திருக்கிறாங்க, ஆண்ட்ரூ ஜாக்சன் வந்திருக்கிறாங்க, அவர் வருத்தப்படும் அளவுக்கு நீ எதையாவது பேசிடாதீங்க, அவருக்கு ஏற்ற மாதிரி, அவர் ஆசீர்வாதத்துக்கு ஏற்ற மாதிரி வார்த்தைகளை என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டாராம். மெதுவாக போய் உட்காந்துட்டார். ஆனாலும் அவருடைய இருதயத்தில் என்னச்சு, திக்குன்ட்டே இருந்துச்சு, இவர் என்ன வார்த்தை பேச போகிறாரோ தெரியலையே, அவர் மனது பாதிக்கிற அளவுக்கு பேசிடக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிதார், வந்து நினச்சிதார், தன்னுடைய இடத்துல வந்து நினச்சிதார் உட்கார்ந்தார். இவர் வந்து அவர் எச்சரித்துட்டு போய் உட்கார்ந்துட்டாரு. இனிமே இப்பொழுது நம்ம செய்தி கேட்க போகிறோன்னு சொல்லிட்டு அவரை எச்சரித்து விட்டு நம்ம இனிமேல் செய்தியை கேட்க போகிறோன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்தார், போய் உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்து கொஞ்ச நேரத்தில் இவர் பிரசங்கத்தை ஆரம்பிச்சிட்டு இவர் அன்றைக்கு பிரசங்கம் பண்ணது என்னது தான், மனம் திரும்புதலை பற்றி தான் அவர் என்ன செய்கிறாரு, பேசுகிறாரு. அந்த பீட்டர் கார்ட்ரைட் வந்து அன்றைக்கு பேசுகிறது வந்து மனம் திரும்புதலை பற்றி பேசுகிறாரு. யாரை போல், யோவான் ஸ்நானகனை போல மனம் திரும்புங்கள், பரலோக சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி அவர் எப்படி பேசினாரோ அதே போல் தன்னுடைய சத்தத்தை உயர்த்தி மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி என்ன செய்கிறாரு, பேசுகிறாரு. இங்கே யார் வந்திருக்கிறாங்க, ஜனாதிபதி வந்திருக்கிறாங்களே, அதை கூட அவர் என்ன செய்யல, மனதளவில் துல்லியம் சின்ன சிறுதலை கூட அவருக்கு என்ன கிடையாது, சலனம் கிடையாது. ஒரு பெரியவர் ஜனாதிபதி, நம்ம தேசத்தையே ஆளுகிறவர் ஜனாதிபதி வந்திருக்கிறாரு. அப்போ நமக்குள்ள என்ன வரும், ஒரு கலக்கம் வரும், ஒரு பயம் வரும். நம்ம எப்படி இவர்கிட்ட நம்ம எப்படி பேச போகிறோமோ, நம்முடைய வார்த்தை சிலவங்களுக்கு என்னச்சு நாக்கே உளர ஆரம்பிச்சோம். பெரிய நம்ம ஒரு மெசேஜ் கொடுக்க போனால் அங்கே ஒரு பெரிய ஆட்கள் யாரும் வந்தால் கூட நமக்கு என்னச்சு நாக்கு உளரும், ஒரு பயம் இருக்கும். நம்ம குருவானவர் வந்தால் கூட, நம்ம குருவானவர் இருக்கும்போது கூட நம்ம சர்ச்சில் செய்தி கொடுக்க போனால் நமக்குள்ள என்ன ஒரு உதறல் வரும். எப்படி நம்ம ஐயா இருக்கிறாங்களே, ஏன்னா அவங்களாம் யார், அவங்களாம் நிறைய வசனங்களை படித்து அந்த குருவானவர் பட்டம் பெற்று வந்தவங்க, அப்போ அவங்களுக்கு நிறைய அறிந்தவங்க அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு பயம் இருக்கும். அதே நேரம் ஒரு விஐபி உட்கார்ந்தாங்கன்னா இன்னும் நமக்கு என்ன செய்யும், ஒரு பயம் வரும். நம்மளுடைய ஒரு முதலமைச்சரோ இல்லைன்னா ஒரு பெரிய எம்பியோ யாரும் நம்மளுடைய சபையில் வந்து உட்கார்ந்தா நமக்குள்ள ஒன்று என்ன வரும், கொஞ்சம் எனக்கு ஒரு பதற்றம் வரும். அந்த சர்ச்சுக்குள்ளே என்ன வரும், ஒரு சலசலப்பு என்ன செய்யும், உண்டாகும். அதே மாதிரி இப்போ அவர் வந்து உட்கார்ந்துட்டாரு, இப்போ பிரசங்கம் ஆரம்பிச்சிட்டாரு, மனம் திரும்புதலை பற்றி பேசுகிறாரு.
அது எல்லாத்தையும் எல்லாரும் என்ன செய்றாங்க, அமைதலோடு கேட்டுக்கொண்டே நினச்சிட்டு இருக்கிறாங்க, உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பயங்கர சைலண்ட்ரு, பின் ட்ராப் சைலண்ட்டுப்பாங்களா, அதே போல் சைலண்ட்டோடு எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும்போது அவர் சொல்கிறாரு, மனம் திரும்ப நான் மனம் திரும்பாத எல்லாரும் என்ன கண்டிப்பாக மனம் திரும்பணும். மனம் திரும்பலைன்னா, மனம் திரும்பி நிமித்தம், ஒரு பாவி மனம் திரும்புதல் நிமித்தம் பரலோக ராஜ்யம் மிகுந்த சந்தோஷப்படும். அந்த சந்தோஷத்துக்கள் என்ன செய்யணும், பிரவேசிக்கணும். அப்போ இங்கே வந்திருக்கிற அத்தனை பேர் நீங்கள் என்ன செய்யணும், மனம் திரும்பணும். நீங்கள் மனம் திரும்பாட்டா கண்டிப்பாக உங்களுக்கு என்னது, அழிவு நிச்சயம். நோவா காலத்தில் மக்கள் அத்தனை பேர் கொட்டுமை உள்ளவர்களாக காணப்பட்டாங்க. அதனால் நோவா குடும்பம் மாத்திரம், அந்த 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டாங்க. ஆனால் மற்றவங்களாம் என்ன செய்யிட்டாங்க, பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த, அக்கிரமத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்கள் அத்தனை பேரையும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அழித்து விட்டார். அதனால் அழிவு கண்டிப்பாக நிச்சயம். மனம் திரும்பினாங்க. நோவா நினிவே மக்கள் பாவிகள் தான், ஆனால் மனம் திரும்பின வார்த்தையை கேட்ட உடனே அவங்க எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, மனம் திரும்பிட்டாங்க. அதனால் அவங்களுக்காக என்ன செஞ்சாங்க, மனஸ்தாபப்பட்டு அந்த நினிவே பட்டணத்தை அழிக்காமல் ஆண்டவர் பாதுகாத்து கொடுத்தாரு. ஒரு பக்கம் அக்கிரமக்காரருக்கு என்னது, மனம் திரும்பாதவங்களுக்கு அழிவு. இன்னொரு பக்கம் மனம் திரும்பினா அவங்களுக்கு என்னது, நிச்சயம் வாழ்வு. அவங்கள ஆண்டவர் ஒரு நாள் நினச்சி மாட்டார், அழிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சாதாரண மனிதனாக இருந்தாலும் அவன் மனம் திரும்பலைன்னா அவனுக்கு என்னது, அழிவு தான். அதே நேரம் அது பாமர மக்களுக்கும் ஒரே தான். அதே நேரம் பெரிய பணக்காரங்க, பெரிய பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்க, உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்களுக்கும் அழிவு நிச்சயம். சாதாரண மனிதனுக்கும் அழிவு, மனம் திரும்பலைன்னா அழிவு. அதே போல் இந்த மனம் திரும்பாத இந்த ஜனாதிபதிக்கு என்னதான், அழிவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் நினச்சிட்டாங்க, பேசிட்டாங்க. உடனே எல்லாருக்கும் ஒரு சலசலப்பு. ஐயோ, ஜனாதிபதியை சொல்லிட்டாரே. அங்கே உள்ளத்தில் குருவானவருக்குள்ள அவரு, நான் இவ்வளோ எச்சரித்து வந்தோம், அவன் பேசிட்டானே, ஜனாதிபதியே மனம் திரும்பாத ஜனாதிபதிக்கு அழிவு வரும்னு சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கோபத்தில் நிற்கிறாரு குருவானவர். நான் எச்சரிப்பு சொல்லி அவன் கேட்கலையே அப்படின்ட்டு. இங்கே மக்கள் எல்லாரும் ஒருத்தர் முகத்தை அமைதியாக ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்குறாங்க. என்ன இவர் இப்படி பேசிட்டாரே, வந்திருக்கிறது ஜனாதிபதி, அவருக்கு தெரிஞ்சும் இப்படி ஜனாதிபதியை பாதிக்கிற அளவு அவரை தாக்கி இப்படி பேசிட்டாரே, என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிப்பின் செய்தியா நமக்கு சபைக்கும் இந்த ஜனாதிபதிக்கும் சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லி எல்லாரும் மனசில் முறுமுறுத்துட்டு இருந்தாங்க. அவருக்கு பயங்கர, குருவானவருக்கு பயங்கர நடுக்கம். ஐயோ, முடிஞ்ச பிறகு ஜனாதிபதி என்ன செய்ய போகிறாரோ தெரில, ஒருவேளை நம்ம சர்ச்சுக்கே சீல் வச்சுட்டு போயிடுவாரோ அப்படின்ட்டு அவருக்குள்ள என்ன இருந்துச்சு, ஒரு பயம் வந்துச்சு. இதை மூடுங்க, இந்த பாஸ்டரை வெளியில் விரட்டுங்கன்னு சொல்லிட்டு என்னத்தை சொல்ல போகிறாரோ சொல்லி கவலையோடு அவர் நினச்சிடாரு, பார்த்து கொண்டே இருக்கிறாரு. ஆனால் பிரசங்கம் பண்ணின அந்த பீட்டர் கார்ட்ரைட்டுக்கு என்ன கிடையாது, ஒரு பயமே இல்லை. அவர் தைரியமாக என்ன செய்கிறாரு, பிரசங்கத்தை முடித்தார். நேராக என்ன செய்ய கீழே இறங்கி வந்தார். இறங்கி வந்து நேராக ஜனாதிபதிக்கு என்ன செய்கிறாரு, தன் கைகளை என்ன செய்கிறாரு, கொடுத்து வெல்கம் சொல்லி அவர் என்ன செய்கிறார், வரவேற்கிறாரு. இதை எல்லாத்தையும் அந்த பாஸ்டர் என்ன செய்ய பார்த்து கொண்டே இருக்கிறாரு. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ தெரியலையே. அவன் தைரியமாக போய் இவ்வளோ பேசிட்டு போய் தைரியமாக அவர் ஜனாதிபதி கரங்களை அவர் நினச்சிட்டாரு, இது கை கொடுக்குறாரு,
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவர் வேதனையோடு என்ன பார்த்துக்கொண்டு என்ன நடக்க போதுன்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறாரு. ஜனாதிபதி கோபத்தோடு எழும்பி ஏதாவது சொல்லுவார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஜனாதிபதியும் பார்க்குறாங்க, அந்த செய்தியாளரை அந்த பிரசங்கியாரும் நினச்சிருக்காங்க பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த அவர் கையை கொடுத்துக்கிட்டாரு, கையை கொடுத்தாரு. சந்தோஷமாக அவர் முகத்தில் என்ன இல்லை, கோபமோ, ஜனாதிபதி உள்ளத்தில் ஒரு கோபமோ முகத்தில் கோபமோ எதுவோ என்னச்சில தெரியலை. தன்னை இப்படி பேசிட்டானே, நான் மனம் திரும்பலைங்கிறது அவனுக்கு என்ன தெரியும், என்னை குறித்து பேசிட்டானே, அப்படி நீ மனம் திரும்புன்னு சொல்கிறானே, இல்லைன்னா அழிவு வருன்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணெல்லாம் அவருக்குள்ள என்னச்சில காணப்படலை. காணப்படாதபடி அவருடைய கைகளை கொடுத்து ஆராதனை முடிந்ததும் என்னச்சுதாரு, அவர் கை பிடிச்சி கொடுக்கணும்னு அவர் சொல்கிறாரு, உங்களுடைய செய்தி எனக்கு என்னச்சு மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. உங்களுடைய செய்தி ஒரு தெய்வ தூதர்கள், உங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு தேவ தூதனாக தெரிஞ்சிச்சு. நீங்கள் பிரசங்கிக்கும் போது அந்த செய்தி என் உள்ளத்தை என்னச்சிச்சு தொட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷமாக என்ன சரி சொன்ன உடனே அங்கே பார்த்த எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியம், கேட்ட எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியம். அண்டையிலேருந்து 2 பேரும் என்ன செய்யிட்டாங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸாக என்ன செய்யிட்டாங்க மாறிட்டாங்க. மாறி அதுலேருந்து அந்த நாள்லேருந்து அவர் சொன்ன காரியம் என் உள்ளம் தொடப்பட்டது. நான் இந்த நாள்லேருந்து நான் மனம் திரும்பிட்டேன். நான் எத்தனையோ தவறுகள் பாவங்கள் நான் செய்திருக்கிறேன். உங்களுடைய செய்தியானது நீங்கள் தைரியமாக சொன்னீங்க பார்த்தீங்களா, ஜனாதிபதி அப்படின்னு சொல்லிட்டு ஜனாதிபதிக்கும் மனம் திரும்பாத ஜனாதிபதிக்கு, மனம் திரும்பின ஜனாதிபதி இல்லை, மனம் திரும்பாத ஜனாதிபதிக்கும் அழிவு வரும்னு சொல்லி சொன்னீங்க பார்த்தீங்களா, அது இருதயத்தை ரொம்ப தொட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நினச்சிட்டாரு, நான் இனிமே என்ன செய்வேன், எனக்கு நீங்கள் ஆலோசனை சொல்லுங்கள், நான் எப்படி நடக்கணும் என்பதை நீங்கள் தான் எனக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து இந்த தேசத்தை ஆள்வதற்குரிய அமெரிக்கா தேசத்தை நான் ஆளணும், அதற்கு வேண்டிய ஞானம் எனக்கு வேணும், அதனால் உங்களுடைய ஆலோசனை எனக்கு வேணும், நீங்கள் நான் டெய்லி உங்களோட நான் என்ன செய்வேன் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தாராம் சொல்லிட்டு கடந்து போயிட்டாராம். அதன்படி அந்த பீட்டர் கார்ட்ரைட் என்பவர் அனுதினமும் ஜனாதிபதியோட இயேசுவின் அன்பை பற்றி என்ன செய்தாராம் சொல்லி சொல்லி அவரை படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டருண்டே என்ன செய்தாராம் வழி நடத்தி வந்தாராம். இன்றைக்கு இப்பொழுது அந்த ஜனாதிபதி ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக என்ன செய்தாராம் மாறினாராம். பரம்பரை கிறிஸ்தவன் தான். ஆனால் இன்றைக்கு அந்த அவனுடைய நம்ம பீட்டர் கார்ட்ரைட்டுடைய பிரசங்கத்தை கேட்டு இன்னும் அவர்களுக்கு வழி நடத்துதலின்படி அவர் என்ன செய்தார், ஒரு உண்மையான கிறிஸ்தவனாகி ஒரு சிறந்த ஜனாதிபதி என்று சொல்லி செய்கிறாராம் பெயர் பெற்றாராம். பாருங்க, ஒரு நம்ம பயந்து போய் அந்த ஊழியத்தை செய்யாதபடி தைரியமாக அந்த கனம் இயேசு நம்ம கொடுத்த ஊழியம் என்னது, கனமான ஊழியம். நம்மளை தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மளை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தவர், நம்மளை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நம்மளை செலக்ட் பண்ணி நம்மளை காலிங் கொடுத்து நம்மளை என்ன செய்கிறார், வல்லமையா பயன்படுத்தி கொண்டு வருகின்றார். இந்த நாட்களில் அவருக்குரிய பாத்திரவான்களாக அவர் சத்தத்தை கேட்டு சித்தத்தை அறிந்து நம்மளோட ஊழியத்தை செய்கிறோமா? அது கனமான ஊழியம். ஒரு சின்ன பிள்ளை ஊழியனாலும் பரவாயில்ல, அது பெரிய பிரசங்கியாராக இருந்தாலும் சரிதான், சிறு பிரசங்கியாக இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய பிரசங்கியாராக இருந்தாலும் பரவாயில்ல, நம்முடைய ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியமாக இருக்குது. நம்ம மனிதனுக்கு பயந்து நம்ம ஊழியத்தை செய்தால் அந்த ஊழியம் என்னதில் ஊழியமே கிடையாது. மனிதனுக்கு பயப்படுதல் கண்ணியை வருவிக்குன்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. இன்றைக்கு நம்ம
மனிதனுக்கு பயந்து ஊழியம் செய்தால் நம்ம வல்லமையான ஒரு பிரசங்கியாக மாறவே ஒரு நாள் முடியாது. தேவனுக்கு மாத்திரம் பயந்து அவர் பாதப்படியில் அமர்ந்து ஜெபித்து, ஏசப்பா இந்த சபைக்கு நான் போகிறேன், இதில் நான் எப்படி பேசணும், எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா, போதிங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு நம்ம போகும்போது நம்மளை பெரிய பிரசங்கியாக ஆண்டவன் செய்வார், மாற்றுவார். அது மாத்திரமல்ல, கோழையாக இருக்கிறவங்க எப்படி இருக்க முடியாது? ஆண்டவரின் ஊழியராக இருக்கவே ஒரு நாள் முடியாது. ஒரு பயந்து போய் ஒரு கோழையாக மாறி, இந்த ஊழியம் எனக்கு பயமாக இருக்குதே, இந்த இடத்துல நான் போய் ஊழியம் பண்ணணும், பெரிய பெரிய ஆட்களாக வருவாங்களே, அந்தந்த ஊழியக்காரங்களாக வருவாங்களே, அப்படி நம்ம நினச்சிட்டா நம்ம ஒரு கோழை. அப்புறம் எப்படி நம்ம ஊழியம் செய்ய முடியும்? யார் வந்தாலும், பெரிய பதவியில் இருக்கிறவங்க வந்தாலும், ஏசப்பா என்னோடு இருக்கிறாங்க, என்ன பயன்படுத்துகிறாங்க, அவர் சித்தத்துக்கு நான் அர்ப்பணிச்சிருக்கிறேன், என்ன பயன்படுத்துகிற அவர் மாத்திரம்தான், யாரை குறித்து நான் பயப்பட மாட்டேன், தேவனுடைய சத்தத்தை மட்டும் அவருக்கு மட்டும் நான் பயந்து தேவனுடைய ஊழியத்தை செய்து தைரியமாக. அதை ஒரு வேத வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 28:1, நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறாங்க. அதே போல் நம்மளோட ஊழியத்தின் பாதையில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? ஒரு தைரியமாக ஊழியத்தை செய்யணும். நம்ம யாருக்கு நம்ம ஊழியம் செய்கிறோம்? ராஜாதி ராஜாவாக இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக அவருடைய பணியை நம்ம செய்கிறோம். உலக பிரகாரம் நம்ம பணியை செய்யலை, உலகத்துக்காக நம்ம அந்த ஊழியத்தை நம்ம செய்யலை. நம்ம தேவாதி தேவனாக இயேசுபரனுக்கு நமக்காக சிலுவையில் சிந்தினாரே, அந்த கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரே, அவருக்காக நம்ம அந்த ஊழியத்தை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தைரியமாக என்ன செய்யணும்? ஊழியத்தை செய்கிறோம். அவங்க இருக்கிறாங்களே, இவங்க இருக்கிறாங்களே, அந்த பெரிய ஆள் இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி நம்ம பயந்தா நம்ம ஊழியம் என்ன கிடையாது, ஊழியமே இல்லை. தைரியமாக ஒரு சிங்கத்தை போல, ராஜ சிங்கமாக யூத சிங்க ராஜாவுக்கு முன்பாக நான் நிற்கிறேன், அவர் என்னிடத்தில் பேசிவிட்டார், அந்த வார்த்தையை நான் சொல்ல போகிறேன் சொல்லி நம்ம தைரியமாக நம்ம வார்த்தையை சொல்லும்போது அநேக ஆத்துமாக்களை அன்று கொள்ளைப்பொருளாக நமக்கு கொடுப்பாரு. ஆத்துமாக்கள் வேண்டும், நான் ஊழியத்துக்கு போகிறேன், எனக்கு ஆத்துமாக்கள் வேண்டும் சொல்லிட்டு அந்த எண்ணத்தோட சிந்தையோடு நம்ம கடந்து போகும்போது அன்று அநேக ஆத்துமாக்களை நம்ம கொள்ளை பொருளாக மீட்கும் பொருளாக கொடுப்பது அதிக நிச்சயம். இந்த நாட்டில் நம்ம தீர்மானம் எடுப்போம், இது நாள் வரை நம்ம எப்படி ஊழியம் செய்து கொண்டிருந்தோம்? ஒரு பயத்தோடு ஊழியம் செய்தோமா? ஒரு கோழைத்தனமான ஊழியத்தை நம்ம செய்து கொண்டிருந்தோமா? சிந்தித்து பார்ப்போமா? இல்லை, நான் தைரியமா இது நாள் வரையும் நான் இயேசுவுக்காக நான் ஊழியம் செய்தேன், அவருக்கு முன்பாக நான் உத்தமனா ஊழியம் செய்தேன் சொல்லி நம்ம தைரியமாக சொல்ல முடியுமா? ஆண்டவருக்கு முன்பாக, ஆண்டவருடைய வருகை அதி சீக்கிரம், அவருக்கு முன்பாக, இயேசுவுக்கு முன்பாக, ஏசப்பா நான் உமக்கு முன்பாக நான் உண்மையோடு உத்தமத்தோடு நான் ஊழியம் செய்தேன், உண்மை உக்ரானமுள்ள ஊழியக்காரனே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறாரா? நம்ம பயத்தோடு ஊழியம் செய்தா இயேசுவுக்கு முன்பாக உக்ரானக்காரனாக, ஒரு உண்மையில் உக்ரானக்காரன் நினைச்சு இருக்க முடியாது, ஊழியக்காரனை இருக்க முடியாது. மனுஷனுக்கு பயந்து நடந்தா, அதே நேரம் தேவனுக்கு பயந்து நடக்கும்போது நம்மளை ஆண்டவர் உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தா உன்னை அனைத்தின் பேரில் உன்னை அதிகாரியாக வைப்பேன் சொல்லி ஆண்டவர் நம்மளை நினைச்சுவார். அப்படி அந்த இதுக்குள்ள பிரவேசிப்பதற்கு, அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறாங்க. இந்த நாள் நம்ம தீர்மானம் எடுப்போம், இதுவரையும் ஒரு கோழைத்தனமாக ஒரு பயந்த சூழ்நிலையோட நம்ம மனிதருக்கு முன்பாக நம்ம ஊழியம் செய்யாதபடி நான் தேவனுக்கு முன்பாக நான் ஊழியம் செய்கிறேன், கர்த்தருக்கு முன்பாக நான் ஊழியம் செய்கிறேன், தைரியமாக நம்மளை நம்ம அர்ப்பணிப்போமா? நான் ஊழியம் செய்வேன், தைரியமாக இயேசுவுக்கு என்று ஊழியம் செய்வேன் என்று சொல்லி நம்ம அர்ப்பணிப்போமா? அன்பின் பரலோக பிதாவும் இந்த அருமை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளில் எங்களோடு பேசின கதையின் மூலமாக ஏசப்பா
நாங்கள் எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரப்பா. ஒரு பயத்தோடு ஒரு கொலைத்தனத்தோடு நாங்கள் ஊழியம் செய்யாதபடி உமக்கு முன்பாக உம்முடைய வார்த்தையை கேட்டு தைரியத்தோடு ஒரு சிங்கத்தை போல யூத ராஜசிங்கமாகிய உமக்கு முன்பாக நாங்கள் தைரியத்தோடு ஊழியம் செய்ய வேண்டும் சொல்லி இந்த வேலையில் தீர்மானம் எடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து தைரியமாக நீர் பயன்படுத்த முடியாத ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வாதம் வளர்த்து இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.